ஹாய் நண்பர்களே, அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். என்னோடய சேனலை ஒரு தற்காலிகமாக பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது என்ன ரீசன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி மொடக்குறிச்சியிலேருந்து ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன், ஒரு நிகழ்ச்சி வீடியோ. அந்த வீடியோவில் ஸ்கூல் பசங்க ஃபுட்பால் விளையாண்டுருந்தாங்க. நம்ம வீடியோ ரன்னிங் ஆகிக்குள்ள அவங்க பசங்க அந்த வீடியோவில் பதிவாயிட்டாங்க. அது இல்லாமல் பசங்க கொஞ்சம் பேட் வைஸ் கொஞ்சம் அதில் பேசிட்டாங்க. அதில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. நானும் அந்த அளவுக்கு கண்டுக்கல. ஆனால் அது பார்த்திங்களா, யூடியூப் 2 நாளைக்கு முன்னாடி சர்ச்சிங் பண்ணி அந்த வீடியோவில் வயலன்ஸ் வாய்ஸ் அதிகமாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ரெக்கவரி மெசேஜ் போட்டு நம்ம ஐடியை பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ ரீசெண்டாக ஒரு 7 நாள் நம்மளோட லைவ் வர முடியல, நம்மளோட நெசவுத்தொழில் வீடியோவும் போட முடியல. கூடிய சீக்கிரம் அதை ரெக்கவரி பண்ணி கண்டிப்பாக நான் லைவுக்கு வருவேன். முடிஞ்சளவு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் ரிலீவ் ஆகிடாதீங்க. நம்ம சேனலில் முடிஞ்சளவு நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2000 வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அது வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்காவது ஷேரி பிடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். முடிஞ்சளவு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் என்ன சொல்கிறதுனே எனக்கு அப்படிதான் தெரியல. எத்தனையோ பேர் என்னென்னமோ வீடியோ போடுறாங்க, அதில் நிறையா கமெண்ட்ஸ், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத வீடியோக்களாக வருது. ஒரு சில பேர்த்துக்கு தான் இப்படி நடக்குது. என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் வெறும் 70 சப்ஸ்கிரைப் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 90 நாளைக்கு அப்புறம் இப்போ என்னோடய சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா 976. அந்த அளவுக்கு நான் கடினமான வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. எத்தனையோ பேர் தேவையில்லாத வீடியோ பண்ணுறாங்க. ஏன்னா என் வீடியோ இப்போ என் சேனல் பிளாக் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வெற்றி என்பது ஈஸியானதில்லை. எவ்வளோ தோல்வி சந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றியும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ருசிகரமாக இருக்கும். ஈஸியாக வெற்றி கிடைச்சிடாது. அந்த அளவுக்கு கடினமான இலக்கு இருக்கும். அது என் வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு நான் தாண்டி வருவேன். கண்டிப்பாக உங்களை திரும்பவும் நான் மீட் பண்ணுவேன் லைவில். நம்ம சேனலை முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம போகிற ஷார்ட்ஸ் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வியூஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக முக்கியம். அனைவருக்கும் மிக்க நன்றி. பார்க்கலாம்.